சூரியனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவையும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா, ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சதோ 8.75. அந்த மீதம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பத்தாதா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிடுவியா? எப்படி போக முடியும் அவட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீதான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னை சேர்க்காத. ஐயோ, கூட்டம் கூடிட்டாங்களே. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வசனமா தெரியலையே. எப்பா, ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா. அதான்டா அப்படி ரோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை பக்கத்துல தான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா? ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா, அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா. வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ் தானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதை மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ, கொல்றான் ஐயா. ஐயா, அடிக்கிறேன். ஐயா ஐயா, அடிக்காத. நான் போய் போயிடுறேன். ஐயா ஐயா. ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ணாவன? என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட. மூதேவி காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ, நான் மூதேவியா? சரிதா. என்ன உன் கூட தெரியறல? இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குதுப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் அவட பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். என்னங்க உங்க அப்பா பேசணுமா? அது ஒரு லூசு. அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோடு இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையத்தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் அவங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குலக்கன் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருட்டா? அண்ணாமலை, வர வர உன் உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? உதக்க ஏண்டா அண்ணாமலையில பேரை வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க, இறங்கடா. இரு நான் சொல்றத கேளியா? யோ ஏண்டா, நாங்களே எங்க முதலாளிய கோணவாயின்னு சொன்னது கிடையாது. நீ எப்படா இவ்வளவு கரெக்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி யாரா துப்புற? யோ, நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை, என்னையா இதெல்லாம்? பாத்தியா, இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பெரிய மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை, பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். நீ தட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா, ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணாமலை, பைட்ட முடிச்சிட்டு பையன் வீடு வந்து சேரு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட? ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம்னா கைய நேர நீட்டு, அப்படியே ரைட்ல திருப்பு, நேர நடா. அப்படியே கையை நீட்டு போனோமா கல்ல கொண்டு அடிப்பாங்க. கிறுக்கி எடுத்துக்கிட்டு அடிச்சுட்டு போற நட. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை, இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா? நீ கிளம்பலையா? ஆமா, இப்பதானே அங்க இருந்து. அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நான் தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் படுத்துறீங்களே? நீ எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தியா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிடல் போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா, இதேதான் அண்ணன் சொன்னா, அதே நீ சொல்றியே. போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன். ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறோம். என்ன? ஐயோ, ஆமா, உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம்.
என்ன பேசுவீங்க? 37B கீழ்பாக்கம் வைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ, ஒரு குடும்பமே அலைகிறாங்களே என்னை மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை, உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு, ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. ஆமா பழனி, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு, காய்ச்சிக்கிட்டு எது இருக்காங்க. காட்சிட்டு இருக்காங்களா? காய்ச்சினா அந்த காய்ச்சி இல்லைங்க, பொட்டுல சூடு காட்டினா தான் சவுண்ட் வரும்னு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதானே ஓட ஓட எது ஓட ஓடவா? ஓடுறது இல்லைங்க, ஆடுறது பாடுறது, அதை சொல்றோம். ஆமா, யாரு இவரு? சார், நீங்க தானே குடும்பத்தோட எல்லாரும் வாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு குடும்பம் இல்ல, அதான் கூட இருக்கிறவங்க கூட்டு வந்தேன். என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க போங்க. ஏய், அது எங்க முதலாளி. வணக்கம். நீ பேசாத, நான் பேசுறேன். போய் உங்க வேலையை பாருங்க. ஏண்டா, முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. வெளியூர் போற அவசரத்திலையும் கரெக்ட் டைம் வந்து இருப்பாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும்? நீங்களே பண்ணிட வேண்டியதானே? நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்துருக்காங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்து? ஹாங்காங்ல இருந்தானே? ஓகே ஓகே, நான் ஈவினிங் ஃபிளைட்ல கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகே, கான்ஃபரன்ஸ் தானே? ஓகே ஓகே, வெல்கம். ஓகே, இந்தாங்க. நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. நீங்களே விளக்கேத்துறீங்க. நான் வரட்டுமா? பாய். கொழுத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அடி ஆச்சி, இவன்ட்ட மாட்டோம்னா கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்துட்டு மறுவேளை பார்த்தான். அண்ணாமலை, அண்ணாமலை எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன். சரி, ஆட்டோக்காரன் காசு கொடுத்துட்டு போலாம். நான் கொடுத்தா எப்படி வாங்குவா? மூதேவி பயந்துட மாட்டா? ஓஹோ, பயந்துருவானா? இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான். எந்திரா அப்படி போடா. இல்லப்பா, அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாயா இருக்கானே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இது எப்படி? என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜைல வைக்கவா? என்னடா சொல்ற? இது ஆயுதம் இல்லையா, அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம். சீ, ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா. நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி, அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை. நீ என்ன பண்ற, இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட். என்ன விளையாடுறீங்களா? என்ன? பட்ட பகல் அடிக்க சொல்றீங்க? டேய், ராத்திரி அடிச்சேன்னா தப்பி தவிர வேற யாராவது அடிச்சிட்டா அதுக்காக சொல்றேன்டா. வந்துடுறேன். வரா வரா வரா. இத கையில பிடி. அப்புறம் நடுங்காதே நடுங்காதே. நீ தான் பகையாற்ற உடுப்பா. பாத்து நீங்களே பிக்ஸ் பண்ணீங்க. பசுபதி, ஏன்பா பூஜைக்கு லேட்டு? ஐயோ, செத்தாண்டா. ஆஹா, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தன் செஞ்சுட்டாப்பா. வேலை மிச்சம். அப்ப அண்ணாமலை நான் வரட்டா? செருப்பு பிஞ்சிடும். ஏன்? நீதானே இந்த விழாவே கலக்கணும். அட பாவி, முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா. சாரிப்பா, ஜஸ்ட் மிஸ் பா. ஜஸ்ட் மிஸ்டா, பெஸ்ட் மிஸ். என்னப்பா பண்றது? இரு, நம்ம சேர் எடுத்து வரோம். சேர் இருக்குப்பா. சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது. சராதா? சாசான்னு வந்ததா, வராதுக்கு பதிலா சராது, வாவு பதிலா சாவு போட்டேன். இங்கேயும் ஒரு சாவு. நீயே முடிவு பண்ணாதப்பா. ஸ்டாப். ஹலோ, வாங்க 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 வாங்க. என்ன வெயிட்? பாத்து சார், என்ன பார்க்காதீங்க, ஃபங்க்ஷனை பாருங்க. அப்பா, அவரா பார்க்கல, நம்ம திருப்பணமே அதுவா பாக்கு. அது என்ன? பாடிப்பா. ஓஹோ, பசுபதி. பசுபதி இல்லப்பா, பாடி. பசுபதி, அங்க பாருடா. அப்பா, என்ன ஆட்டாதீங்கப்பா. நான் ஆட்டலடா. தான் ஆடாட்டாலும் தசை ஆடுகிறா. பசுபதியை தவிர பாக்கி எல்லாரையும் அடிக்கிற நீ. ஓ, இவங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஐபிஸா? வெரி குட் வெரி குட். கடைசில மிஸ் ஆயிடுச்சு. கடைசியில இல்ல, முதல்ல இருந்தே மிஸ் ஆயிடுச்சு. போடா. பசு, அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்ததுதானே. என்னங்கடா அது? அண்ணாமலை கூப்பிட்டீங்களா? யோ, நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டது ஆவி அண்ணாமலையா? கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, கிளம்பிட்டியா? ஓடு 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 ஓடு. அண்ணாமலை, ஏ அண்ணாமலை, அண்ணா, என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டேய் அண்ணாமலை, இதுக்கு தாண்டா நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய், கீழே போடு எது? சட்டையத்தா. ஏங்க போலீஸ், கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டுட்டு இருக்கீங்க. போறவரை கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? ஐயோ, வாங்க 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 வாங்க. என்ன உங்க வீட்ல இருந்து உங்களே வரவேற்கன்னு பாக்குறீங்களா? ஐ ஆம் விச்சு, சன் ஆஃப் சாம்பு ஐயர். ஓ தங்கச்சி, பட்டணத்துல நாம தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு வக்கீல்கிட்ட கேட்டிருந்தேன். இவர் மூலியமா அது ஏற்பாடு பண்ணிருக்காரு போல இருக்கு. வாங்க.
உங்க மேல கேஸ் போட்டிருக்கானே பசுபதி, அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு. நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு அவன் காதலிக்கிறதுனால அவன் எனக்கு எதிரி. உங்க மேல கேஸ் போட்டதுனால அவன் உங்களுக்கு எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு போலாம் தங்கச்சி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஃபீலிங் இல்லாம போறாங்க. வர வர குருவிங்க தொல்லை தாங்க முடியல. யார் மாதிரி சிரிக்கிறது? இது ஐயோ ஆண்டவா, பாத்ரூம் வர்ற மாதிரி. இந்த அடிய பார்த்தா மனுஷன் அடிச்ச மாதிரி தெரியலையே. ஆமாப்பா, ஏதோ ஆவிதாப்பா அடிச்சிருக்கு. ஏதோ ஆவின்னு ஏன்டா சொல்ற? மத்த ஆவிக்கு நமக்கு என்னடா மனஸ்தாபம், சண்டை ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம சம்பந்தப்பட்ட ஆவிதான். இந்த வெடிமுத்துன்னு ஒரு மூதேவி இருந்தானே, உதவாக்கற அந்த காட்டா அவன்தான் ஆவியா வந்து படுத்துறான்னு நினைக்கிறேன். நாம காலத்துல அந்த ஆவியை சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம். என்னையாடா சென்ட் ஆஃப் பண்ண பாக்குறீங்க? நான் உயிரோட இருக்கும்போது என் பொண்டாட்டி பக்கம் போக முடியல. நான் செத்து ஆவியானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதையும் தடுக்க பாக்குறீங்களா? அப்பா, வெடிமுத்தோட ஆவிய எப்படிப்பா சென்ட் ஆஃப் பண்றது? அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லடா, ஒரு தவசம் பண்ணா போச்சு. எப்படி? எள்ளும் தண்ணி இறைச்சா கருமம் ஒழிஞ்சு போயிடும். அப்பா ஜாக்கிரதை, அலை இழுத்துட்டு போயிடுச்சுனா அப்புறம் திதி உனக்கு சேர்த்து பண்ண வேண்டியதாயிடும். எள்ளு வேற கம்மியா. பவித்திரத்தை கையில போட்டுட்டியா? போட்டுட்டேன். புள்ள கால் கடியில போட்டுக்கோ. இந்தாங்க போட்டேன். உன் காலு கடியிலடா. ஓ, எனக்கு கீழயா? இந்த எள்ளும் தண்ணி ஏற. இது கடல் தண்ணிப்பா. தாய பழிச்சாலும் தண்ணிய படிக்க கூடாது. ஜலம் ஜலம் தானடா. அட பாவிங்களா, நான் செத்து என்ன சித்திரவதை பண்றேன்டா. ஆச்சமனம் பண்ணிக்கோ. எனக்கு இதுல ஆட்சேபணம் இல்லப்பா. அச்சுதாய நமஹ. ஓ, அச்சுதாய நமஹ. அனந்தாய நம. என்னடா இதெல்லாம் துப்ப கூடாது, பாவம் முழுங்கிடு. உப்பு கறிக்குதா? பரவாயில்ல, மந்திரத்தை சொல்லு. எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த பாருடா, அந்த வெடிமுத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவ யோகியதுக்கு மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு? நாம என்ன அவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த பாருடா, முதல்ல கொஞ்சம் முணுமுணுத்துட்டு கடைசியில சமர்ப்பயாமி அப்படின்னு சுருக்கமா சொல்லிடு. ரொம்ப சுருக்கிட்டேன். நாம பீச்சில் இருக்கோங்கிறதுக்காக மியாமி, மெரினா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சமர்ப்பயாமின்னு சொல்லு. சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. நான் செத்துட்டேங்கிறதுக்காக என் குடும்பத்தை நாள் அடிச்சுடாதீங்கடா, வேணாம்டா. சமர்ப்பயாமி. எல்லாத்தையும் கொட்டிடும். அவ்வளவுதான். போலாமா? அப்பா, அத்தை அங்கே இருக்கனியா? வா 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 வா. வானதி, நீ இங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே. பாத்துரா. இல்ல. என்ன ஏண்டா பாக்குற? ஆரம்பி. அத்தை, நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர். ஏய், என்னப்பா? தொண்டையில ஏதாவது சிக்கிக்கிடுதாப்பா? இல்லப்பா. அப்புறம் ஏன் மெதுவா பேசுற? சும்மா இருப்பா, சென்டிமெண்ட் மாதிரி கத்தி பேசுறா. முதல்ல இருந்து வா, அத்தையில இருந்து. அத்தை, நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர் என் கனவுல வந்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவுல வந்ததா? இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறது பாரு. அத்தை கண் கலக்கிட்டா பாரு. அத்தை, உங்க ஆத்துக்காரர் கனவுல வந்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாதனால கோவிந்தா கொல்லி போட்டு அப்படியே அமிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆவி ஆளுகிறேன். நீயாவது எனக்கு திதி பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் திதி பண்ணிட்டு வராத்தே. அங்கே இருக்கு. இப்பவாவது. அப்பா இல்லடா, உன் வியாதி என்ன தொத்திக்கிடுத்துடா. அங்கே இருக்க நீ. இப்பவாவது என் மகனை புரிஞ்சுக்கிட்டியா? எப்ப வானதி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அத்தை? மகனே, என்னத்த உறவைய மாத்துறீங்க? நான் மாத்தலப்பா, நீதான் மாத்திட்ட. செத்த முன்னாடி செத்து போன என் ஆத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால அவருக்கு நீ மகன் ஆயிட்ட. நான் உனக்கு தாயாயிட்டேன். அண்ணா, அண்ணனா, நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். தங்கச்சியா? என்னது என்னது? இவன் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ளை சட்டை போட்டு அங்க உட்கார்ந்திருக்கானே மச்சான். அந்த கரைச்சா மாட்ட அண்ணாமலை. அன்னைக்கு நான் அம்புதுரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே உன்னை நெருப்புல பிடிச்சி தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு விசாரிச்சா ரொம்ப சிக்கலாகி போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. பசுபதி பசுபதி சட்டுப்புட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கிறதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறப்பா. சொன்னா கேளு. நான் என்ன சொல்ல வர? போப்பா, சொன்னா கேளுப்பா. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க.